12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி யூனிட் 1ல் நம்ம வந்து ஃபார்மேட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கான ஃபார்மேட் இந்த புக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஆஸ் ஆன் அப்படின்னு எழுதிட்டு எந்த இயர் கொடுக்குறாங்களோ இந்த புக் ஆஃப் யாரோடைய புக் அவங்களோட பேர் எழுதணும். அதுக்கு கீழே எந்த இயர் கொடுத்துருக்காங்களோ அந்த இயர் எழுதணும். இதுக்கான ஃபார்மேட் சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ், பில் பேயபிள், அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ், பேங்க் ஓவர் டிராஃப்ட், கேபிட்டல் பேலன்சிங் ஃபிகர் இதெல்லாம் வந்து லைபிலிட்டி சைடில் வரணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து லைபிலிட்டி சைடில் வரணும். அதுக்கடுத்தது அசட்டு கேஷ் இன் ஹேண்ட், கேஷ் அட் பேங்க், சன்ட்ரி டெப்டார்ஸ், பில் ரிசீவபிள், ஸ்டாக் இன் ட்ரேட், ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ், ஃபிக்ஸ்டு அசட் இதெல்லாம் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் ரெண்டும் வந்து அமௌண்ட் வந்து ஈக்குவலாக வரணும். இப்போ இல்லுஸ்ட்ரேஷன் 6 வந்து பார்க்கலாம். Following are the balances of Shanti as on 31st December 2018 கொடுத்துட்டு பர்டிகுலர்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து பர்டிகுலர்ஸ் என்னென்னு பார்த்துக்கிறோம். பில் ரிசீவபிள், பில் பேயபிள், மிஷினரி, ஃபர்னிச்சர், சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ், ஸ்டாக், டெப்டார்ஸ், கேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Prepare a statement of affair as on 31st December 2018 and calculate capital as at the date அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இதுக்கான சொல்யூஷன் நம்ம இப்போ போட போகிறோம். In the books of Shanti statement of affairs as on 31st December 2018 அப்படின்னு சொல்லிட்டு ஹெட்டிங் எழுதிக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம லைபிலிட்டிஸ் அசட்டுன்னு நம்ம போடுறதுக்கு முன்னாடி எதெல்லாம் வந்து லைபிலிட்டி சைடில் வரணும்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் வரும், அடுத்தது வந்து பில் பேயபிள் வரும், அதுக்கப்புறம் பேலன்சிங் ஃபிகர் நம்ம தான் கண்டுபிடிக்கணும். மீதி எல்லாமே வந்து அசட் சைடில் வரும். இது ரெண்டு மட்டும் லைபிலிட்டி சைடில் வரும், மற்ற எல்லாமே வந்து அசட் சைடில் வரும். இப்போது இந்த புக்ஸ் ஆஃப் சாந்தி ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஆஸ் ஆன் 31st December 2018 போட்டு லைபிலிட்டிஸ் போட்டு ஒரு காலம், அசட் போட்டுட்டு ஒரு காலம் எழுதிக்கணும். போட்டதுக்கப்புறமா நம்ம என்ன செய்யணும்னா லைபிலிட்டி சைடில் சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் அப்படின்னு எழுதிட்டு 25,000 அங்கே மேலே கொடுத்துருக்காங்க, அதை எடுத்து எழுதிக்கிறோம். பில் பேயபிளில் 4,000 கொடுத்துருக்காங்க, அதையும் எடுத்து எழுதிக்கிறோம். எழுதினதுக்கப்புறமா அசட் சைடில் மீதி இருக்கிறதெல்லாம் கேஷ் வந்து 4,000, ஸ்டாக் வந்து 45,000, டெப்டார்ஸ் வந்து 70,000, பில் ரிசீவபிள் 6,000, மிஷினரி 60,000, ஃபர்னிச்சர் வந்து 10,000. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணனா 1,95,000 வருது. அந்த 1,95,000ல் சன்ட்ரி கிரெடிட்டார்ஸும் பில்ஸ் பேயபிளும் ஆட் பண்ணனா 29,000 வருது. அப்போ 1,95,000ல் 29,000 மைனஸ் பண்ணனா 1,66,000 வரும். அதுதான் வந்து கேபிட்டல் பேலன்சிங் ஃபிகர் அப்படின்னு சொல்கிறது. இதுக்கு இப்போ வந்து லைபிலிட்டி சைடும் அசட் சைட்லேயும் ரெண்டு பக்கமும் இருக்க ஆன்சரும் ரெண்டும் வந்து சேமாக வந்திருக்கு. அப்போ நம்ம போட்ட சம் வந்து கரெக்டு. அடுத்தது இல்லுஸ்ட்ரேஷன் 7 வந்து பார்க்கலாம். இதில் on 1st April 2017 Ganesh started his business with a capital of rupees 75,000. அப்போ 75,000 கொடுத்து கணேஷ் வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். he did not maintain proper book of accounts. அவன் வந்து ப்ராப்பராக புக் அக்கௌண்ட்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணலை. following particulars are available from his book as on 31st 3 2018 சொல்லிட்டு நம்ம இதுக்கான பர்டிகுலர்ஸ் கொடுத்துருக்காங்க. கேஷு 5,000, ஸ்டாக் ஆஃப் குட்ஸ் 18,000, பில் ரிசீவபிள் 7,000, ஃபர்னிச்சர் 3,000, லேண்ட் அண்ட் பில்டிங் 30,000, டெப்டார்ஸ் 16,000, கிரெடிட்டார்ஸ் 9,000, கேஷ் அட் பேங்க் 24,000, பில் பேயபிள் 6,000. During the year, he withdrew 15,000 for his personal use. He introduced further capital of 20,000 during the year. Calculate his profit or loss நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போது அடிஷ்னலாக ஒவ்வொரு மாதமும் வந்து மொத்தம் டூரிங் அந்த வருஷம் முழுவதும் 15,000 ரூபாய் வந்து வித்ட்ரா பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பர்சனல் யூஸ்க்காக அப்புறம் 20,000 வந்து அடிஷ்னலாக கேபிட்டல் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து நம்ம வந்து ப்ராஃபிட்டாக லாஸா அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணணும். இதுக்கான சொல்யூஷன் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஆஃப் கணேஷ் as on 31st March 2018 எழுதிட்டு லைபிலிட்டிஸ் ருபீஸ், அசட் ருபீஸ்னு எழுதிக்கணும். இதுக்கு வந்து லைபிலிட்டி சைடில் கிரெடிட்டார்ஸும் பில் பேயபிள் மட்டும் வரும். அப்போ கிரெடிட்டார்ஸ்க்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 9,000 கொடுத்துருக்காங்க, பில் பேயபிள் 6,000 கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 15,000 வரும். அதை அப்படியே வச்சுக்கோங்க.
கேபிட்டல் வந்து பேலன்சிங் ஃபிகர் வந்து நமக்கு தெரியாது, நம்ம அசட் சைடு போட்டுட்டு தான் கண்டுபிடிக்கணும். கேஷ் வந்து 5000, கேஷ் அட் பேங்க் வந்து 24,000, ஸ்டாக் ஆஃப் குட்ஸ் வந்து 18,000, டெப்டார்ஸ் வந்து 16,000, பில் ரிசீவபிள் வந்து 7,000, லேண்ட் அண்ட் பில்டிங்ஸ் வந்து 30,000, ஃபர்னிச்சர் வந்து 3,000. எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 1,03,000 வருது. அந்த 1,03,000ல் லைபிலிட்டி சைடில் இருக்கக்கூடிய கிரெடிட்டார்ஸும் பில் பேயபிளும் ஆட் பண்ணால் 15,000 வருது. மைனஸ் பண்ணால் 88,000 வரும். அந்த 88,000 தான் கேபிட்டல் பேலன்சிங் ஃபிகர் அப்படின்றது. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் போத் சைடு வந்து ஈக்குவலாக வரும். இப்போ இதுக்கான டுட்டோரியல் நோட்ஸு ஃபார் ஃபைண்டிங் அவுட் the closing capital statement of affairs as on 31st March 2018 எழுதிட்டு 18 is prepared எழுதிட்டு statement of profit or loss for the year ending 31st March 2018 எழுதிக்கணும். எழுதினதுக்கப்புறமா நம்ம வந்து முன்னாடி போட்ட யூனிட் அதாவது இல்லுஸ்ட்ரேஷன் 1லேருந்து 5 வரைக்கும் போட்ட அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே எடுத்து எழுதிக்கணும். ஃபஸ்ட்டு இந்த க்ளோசிங் கேபிட்டல் ஆஸ் ஆன் 31/3/2018 நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா, அந்த 88,000 போட்டுக்கணும். அது கூட ட்ராயிங் டூரிங் த இயர் வந்து 15,000 வந்து ஆட் பண்ணால் 1,03,000 வந்துருச்சு. அது கூட அடிஷ்னல் கேபிட்டல் 20,000 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, அதை மைனஸ் பண்ணால் 83,000 வந்திருக்கு. அதுதான் அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல். அதில் ஓப்பனிங் கேபிட்டல் 1/4/2017 கொடுத்துருக்காங்க, அது 75,000, அதை வந்து மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணால் 8,000 வரும். அதுதான் ப்ராஃபிட் மேட் டியூரிங் த இயர் எண்டிங் 31/3/2018 அப்படின்றது. அடுத்தது இல்லுஸ்ட்ரேஷன் 8. இல்லுஸ்ட்ரேஷன் 8ல் டிராவிட் டஸ் நாட் கீப் ப்ராப்பர் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், அதாவது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், அதாவது புக் அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணலை. ஃபாலோயிங் டீட்டெயில்ஸ் ஆர் கிவன் ஃப்ரம் ஹிஸ் ரெக்கார்ட் அப்படின்னு கொடுத்துட்டு இதில் வந்து ஓப்பனிங் கேபிட்டலும் க்ளோசிங் கேபிட்டலும் தனித்தனியாக கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண, இந்த மாதிரி கொடுக்கும்போது டூரிங் த இயர் ஹி இன்ட்ரடியூஸ்ட் ஃபர்தர் கேபிட்டல் வந்து 45,000 திரும்பவும் ஃபர்தராக அடிஷ்னல் கேபிட்டல், ஃபர்தர்னால் அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கணும். அதையும் அப்புறம் வித்ரா வந்து 2,500 பர் மந்த் வந்து வித்ரா பண்ணுறாங்க ஃபார் ஹிஸ் பிஸ்னஸ் இன் பர்சனல் யூஸ்க்காக. ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் வித் த அபவ் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம கண்டுபிடிக்கணும். இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு இந்த புக்ஸ் ஆஃப் யாருன்னா டேவிட்டு அதை எழுதிட்டு கேல்குலேஷன் ஆஃப் ஃபஸ்ட்டு ஓப்பனிங் கேபிட்டல் அப்புறம் க்ளோசிங் கேபிட்டல் போட்டதுக்கப்புறம் தான் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார் த இயர் எண்டிங் 31st March 2019 அப்படின்னு போடணும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்கிறோம், ஓப்பனிங் கேபிட்டல் எடுத்துக்கிறோம். இதுக்கு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர் எஸ் ஆன் 1st April 2018 இந்த ஸ்டேட்மெண்ட்டை எடுத்துக்கணும். அது என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு லைபிலிட்டி சைடில் சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் லோன் மட்டும்தான் இதுக்கு அவைலபிளாக இருக்கும். அது ரெண்டுத்தையும் எடுத்துக்கிறோம். 1,05,000 25,000 ஆட் பண்ணால் 1,30,000 வரும். மீதி வந்து கேஷு, ஸ்டாக் ஆஃப் குட்ஸு, சன்ட்ரி டெப்டார்ஸு, சன்ட்ரி ப்ரிமிசஸ், ஃபர்னிச்சர், இந்த அமௌண்ட்டெல்லாம் இங்கே எழுதி ஆட் பண்ணால் 5,30,000 வருது. அந்த 5,30,000ல் 1,30,000 மைனஸ் பண்ணோன்னா 4 lakhs வரும். அந்த 4 lakhs தான் கேபிட்டல் பேலன்சிங் ஃபிகர் அப்படின்றது 4,000 பண்ணணும். இப்போது லைபிலிட்டி சைடும் அசட் சைடும் ரெண்டுமே வந்து ஈக்குவலாக வரும். அடுத்தது கேல்குலேஷன் ஆஃப் க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடி. இதுக்கு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் as on 31st March 2019 போட்டுட்டு லைபிலிட்டிஸ் ருபீஸ், அசட் ருபீஸ்ன்னு போட்டுக்கணும். அதே மாதிரி தான் நம்ம ஓப்பனிங் கேபிட்டலில் என்ன போட்டோமோ அதே மாதிரி தான் இது வந்து க்ளோசிங் கேபிட்டலில் இருக்க ஃபிகர்ஸ் வந்து எடுத்து எழுதணும். சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் 1,02,000 கொடுத்துருக்காங்க, அதை எடுத்து எழுதிட்டோம். லோன் வந்து 20,000, அப்புறம் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 1,22,000 வருது. அப்புறம் கேஷ் வந்து 29,000, ஸ்டாக் ஆஃப் குட்ஸ் 1,30,000, சன்ட்ரி டெப்டார்ஸ் 1,10,000, பிஸ்னஸ் ப்ரிமிசஸ் வந்து 2,50,000, ஃபர்னிச்சர் வந்து 45,000, மொத்தமாக ஆட் பண்ணால் 5,65,000 வருது, 64,000 வருது. அந்த 5,64,000லேருந்து 1,22,000 வந்து மைனஸ் பண்ணோன்னா 4,42,000 வரும். அதுதான் கேபிட்டல் பேலன்சிங் ஃபிகர். அதை நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம வந்து ஓப்பனிங் கேபிட்டலில் வந்து கேபிட்டல் பேலன்சிங் ஃபிகர் வந்து 4 lakhs கண்டுபிடிச்சிருக்கோம். க்ளோசிங்கில் வந்து 4,42,000 கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இதுக்கான ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார் த இயர் எண்டிங் 31st March 2019க்கான ஸ்டேட்மெண்ட் வந்து போட போகிறோம். இதுக்கான இது
க்ளோசிங் கேபிட்டலில் நம்ம 4,42,000 கண்டுபிடிச்சது எடுத்து எழுதிக்கணும். அது கூட ஆட் ட்ராயிங் டூரிங் தி இயர் 2,500 கொடுத்துருக்காங்க பர் மந்த்து. அதை 12 மந்த்ஸுக்கு போட்டோன்னா 30,000 வருது. அதை போட்டால் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோன்னா 4,72,000 வரும். அது கூட அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரோடியூஸ் டூரிங் தி இயர் 45,000 வந்து மைனஸ் பண்ணால் 4,27,000 வரும். அதுதான் அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல். அந்த அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டலில் ஓப்பனிங் கேபிட்டல் 4 lakhs கண்டுபிடிச்சதை வந்து மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணால் 27,000 வரும். அந்த 27,000 தான் ப்ராஃபிட் ஃபார் மேட் டூரிங் த இயர் எண்டிங் 31/3/2019 அப்படின்றது. நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் இல்லுஸ்ட்ரேஷன் வந்து 9 வந்து பார்க்கலாம். Ahmed does not keep proper books of accounts. Find the profit or loss made by him for the year ending 31st March 2018 கொடுத்துருக்காங்க. இது வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். இதுக்கும் அதே மாதிரி தான் பர்டிகுலர்ஸ் வந்து என்ன கொடுத்துட்டாங்க, ஓப்பனிங் பேலன்ஸும் க்ளோசிங் பேலன்ஸும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இதில் அகமத் ஹேட் வித்ரால் வந்து 40,000 ஃபார் ஹிஸ் பர்சனல் யூஸ்க்காக வித்ரா பண்ணியிருக்காங்க. அந்த சம்மில் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா எவ்ரி மந்த் 2,500 கொடுத்துருந்தாங்க. ஹி ஹேட் இன்ட்ரடியூஸ் 16,000 as capital ஃபார் த எக்ஸ்பென்ஷன் ஃபார் ஹிஸ் பிஸ்னஸ். அடிஷ்னலாக 16,000 பிஸ்னஸ் ப்ரொமோஷனுக்காக கொடுத்துருக்காங்க. A provision of 5% on debtors is to be made ன்னு கொடுத்துருக்காங்க. Plant is to be depreciation 10% கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கான சொல்யூஷன் இந்த புக்ஸ் ஆஃப் அகமத், அதில் கேல்குலேஷன் ஆஃப் ஓப்பனிங் கேபிட்டல் அப்புறம் க்ளோசிங் கேபிட்டல் போட்டதுக்கப்புறம் தான் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார் த இயர் எண்டிங் 31st March 2018 போடணும். இப்போ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் எஸ் ஆன் 31st March 2017 லைபிலிட்டி சைடில் பேங்க் ஓவர் டிராஃப்ட்னு கொடுத்துருப்பாங்க. அதான் பேங்க் பேலன்ஸு 14,000, கிரெடிட்டார்ஸ் வந்து 60,000, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 74,000 வருது. இது வந்து லைபிலிட்டி சைடில் எழுதிக்கணும். பேலன்சிங் ஃபிகர் வந்து கேபிட்டல் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் ஓப்பனிங் பேலன்ஸில், ஓப்பனிங் கேபிட்டலில். அடுத்தது வந்து அசட் வந்து கேஷ் இன் ஹேண்டில் வந்து 800 இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்டாக் வந்து 12,000 இருக்குது. அப்புறம் டெப்டாஸ் வந்து 35,000, பிளான்ஸ் வந்து 80,000, ஃபர்னிச்சர் வந்து 40,000, எல்லாம் ஆட் பண்ணால் 1,88,800 வருது. இதில் 74,000 நம்ம மைனஸ் பண்ணோன்னா 92,800 வருது. இப்போது அதுதான் கேபிட்டல் பேலன்சிங் ஃபிகர். ஓப்பனிங் கேபிட்டலோட பேலன்சிங் ஃபிகர் 92,800. இப்போ கால்குலேஷன் ஆஃப் க்ளோசிங் கேபிட்டலில் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர் எஸ் ஆன் 31st March 2018 போட்டுட்டு லைபிலிட்டிஸ் ருபீஸ், அசட் ருபீஸ் போட்டுக்கணும். ஏன்னா அதில் வந்து பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அந்த பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம 2 columns போட்டுக்கணும். அசட் சைடில் கிரெடிட்டார்ஸ் வந்து லைபிலிட்டி சைடில் 72,000 கொடுத்துருக்காங்க. நம்ம கேபிட்டல் பேலன்சிங் ஃபிகர் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். பேங்க் பேலன்ஸில் வந்து 18,000 இருக்குது. க்ளோசிங் கேபிட்டலில் கேஷ் இன் ஹேண்டில் வந்து 1,500 இருக்குது. ஸ்டாக் வந்து 16,000 இருக்குது. டெப்டாஸ் வந்து 30,000 கொடுத்துருக்காங்க. அதில் வந்து லெஸ் ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ் வந்து 5% கொடுத்துருக்காங்க. அப்போ 30,000 × 5/100 போட்டோன்னா 1,500 வருது. அப்போ அந்த 30,000ல் 1,500 மைனஸ் பண்ணால் 28,500 வரும். அந்த 28,500ல் இன்னொரு காலமில் போட்டுக்கணும். அதுக்கு ப்ராஃபிட் வந்து 80,000 கொடுத்துருக்காங்க. அதுக்கு லெஸ் டிப்ரிஷியேஷன் வந்து 8,000. அப்போது 80,000 × 10/100 போட்டோன்னா 8,000 வருது. இப்போ 80,000ல் 8,000 மைனஸ் பண்ணோன்னா 72,000 வரும். ஃபர்னிச்சர் வந்து 40,000. டோட்டலாக இதெல்லாம் ஆட் பண்ணால் 1,76,000 வருது. அந்த 1,76,000ல் 72,000 நம்ம மைனஸ் பண்ணோன்னா 1,04,000 வரும். அந்த 1,04,000 தான் கேபிட்டல் பேலன்சிங் ஃபிகர். கேபிட்டல் ஓப்பனிங் கேபிட்டலில் இருக்கக்கூடிய பேலன்சிங் ஃபிகர் 92,800, க்ளோசிங் கேபிட்டலில் இருக்கக்கூடிய பேலன்சிங் ஃபிகர் 1,04,000. இப்போ தான் நம்ம என்ன செய்யணும்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார் த இயர் எண்டிங் 31st March 2018க்கான சொல்யூஷன் போட போகிறோம். இதில் பர்டிகுலர்ஸ் ருபீஸு, க்ளோசிங் கேபிட்டல் as on 31/3/2018 1,04,000 இருக்குது. அது கூட ட்ராயிங் வந்து ஆட் பண்ணிக்கணும். 40,000, 1,44,000 வரும். அதில் அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரோடியூஸ் டூரிங் 16,000 கொடுத்துருக்காங்க. அதை மைனஸ் பண்ணால் 1,28,000 வரும். அது தான் அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல். அதில் ஓப்பனிங் கேபிட்டல் 92,800 வந்து கண்டுபிடிச்சி போட்டது வச்சுருக்கிறத மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணால் 35,200 வரும். அதுதான் ப்ராஃபிட் ஃபார் த இயர் எண்டிங் 31/3/2018 அப்படின்றது.
இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோன்னா ஃபார்மேட் ஆஃப் டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட் அப்படின்றத அதை பற்றி இருக்கக்கூடிய சம்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட் வீடியோவில். தேங்க்யூ.